இந்த ரசவாதி படத்தில் ஒரு வெள்ளை நாகம் என்பது அந்த படத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அந்த வெள்ளை நாகம் அப்படிங்கிறது இயக்குனர் என்ன சிந்தனை கொண்டு வைத்தார் என்று நமக்கு உண்மையிலே தெரியல. ஆனால் சித்தர்களுடைய வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்லாம் அந்த போகரை, குறிப்பாக போகரை பற்றி நம்ம படிக்கும் பொழுது போகரோட ரொம்ப அந்த வெள்ளை நாகம் என்பது தொடர்பு படுத்தி கொண்டே இருப்பார்கள். நீங்கள் பழனி முருகன் கோவிலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே தலபுராணம் எழுதியிருப்பாங்க. அந்த தலபுராணத்தில் போகர் இந்த மலையை எவ்வாறு தேர்வு செய்தார் அப்படிங்கும் பொழுது அவர் ஒரு வெள்ளை நாகத்தை இங்கே பார்த்தார் அப்படின்னு. அப்போ இந்த வெள்ளை நாகம் ஒரு உண்மையாக அது ஒரு ஆல்பினோங்கிறது அது ஒன்று, அது இருக்குது இயற்கையில். பட் ஆனால் அது சர்வைவ் ஆகாது. ஏன்னா வெள்ளையாக இருக்கனால எதிரிகள் பார்த்து இது பண்ணுவோம். அப்போ அது ஒரு உருவக நாகம். அந்த வெள்ளை நாகம் என்பது ஒரு உருவக நாகம். இயற்கையில் அதனால சாத்தியம் இருந்தாலும் அது சர்வைவல் ரேட் கம்மி. அப்போ அந்த உருவகம் அந்த வெள்ளை நாகத்திற்கு என்ன அப்படின்னா, அது தமிழர்களுடைய ஆதி பேராக இருக்கக்கூடிய நாகர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர்கள் வழிபட்ட ஒரு அடையாளம். இன்றைக்கி வரைக்கும் பாருங்கள், நம்மளுடைய கோயில்களில், நம்மளுடைய வழிபாட்டு தலங்களில், குலதெய்வ கோயில்களில் எல்லா இடத்துலையும் நாகம் தான் இருக்கும். அந்த நாகம் என்பது ஞானத்திற்கான ஒரு அடையாளமாகவும் இருக்கிறது. குண்டலினி எழுப்புறது அந்த சித்தர்களுடைய வாழ்வியலுக்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. அந்த நாகத்தை இவர் என்ன பண்ணியிருப்பார்னா, கதாநாயகனை காட்டும் பொழுது அவருடைய காலுக்கடியில் அது பூந்து போகிறது போல, அப்படி இதெல்லாம் அவருடைய அந்த தெய்வீக தன்மையில் அந்த நபர் அந்த தெய்வீக தேடல் கொண்டவர் தெய்வமாகவே மாறுகிறார். இதுதான் தமிழருடைய வாழ்வியல். தமிழரோட வாழ்வியல் நமக்கு முன்னாடி பேசியவர்களும் சொன்னது போல பறந்து கெடுக உலக இயற்றியான்னு சொல்லி படைக்கக்கூடிய கடவுளை நாம் எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கிறோம். ஏன்னா இந்த படைப்பில் ஒருத்தர் வானத்தில் உட்காந்து இது எல்லாத்தையும் படைக்கிறார் அப்படின்னு நீங்கள் பாருங்களேன். யாருக்காவது ஒருவருக்கு ஒரு குறைபாடோடு படைக்க தோணுமா? யாராவது ஒருத்தருக்கு இவன் கடைசி வரைக்கும் பிச்சை எடுத்தாண்டா வாழணும் அப்படிங்கிற ஒரு மாதிரி விதியை எழுத வைக்க முடியுமா? அப்படி எழுத வைக்கக்கூடிய ஒரு நபர் மேலே வானத்தில் அமர்ந்து இதை செய்கிறார் என்றால் அவர் ஒரு சாடிஸ்ட் இல்லையா? ஒரு சாடிஸ்ட் தானே. இவன் பிறந்திலேருந்து இவன் துன்பப்படணும், இவன் துயரப்படணும். இதுக்கு நீங்கள் 1000 விளக்கம் கொடுக்கலாம். மேலே ஒருத்தன் உட்காந்துருக்கிறான், அவன் தான் நம்மளை படைக்கிறான், அவன் தான் நம்மளை இயக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் 1000 விளக்கம் கொடுங்க. ஆனால் அவன் ஒரு கோர மனம் கொண்டவன் அப்படிங்கிறது தான் நீங்கள் மறுக்கவே முடியாது. அப்போ அதை இந்த சித்தர்கள் மறுத்தார்கள். அதனால் பறந்து கெடுக்க உலக ஏற்றன் இப்படி ஒரு விதியை ஒருவனுக்கு ஒரு பிச்சை எடுத்து தான் வாழணும்னு ஒரு விதியை ஒருத்தன் உருவாக்கி கொடுக்குறான்னா அவன் பறந்து கெட்டு போட்டோண்டா அப்படின்னு சொல்லி சபிக்கக்கூடிய இடத்தில் தான் தமிழ் அன்று இருந்தது. கடவுளையே நம்ம கேள்வி கேட்குற மரபு. அது மட்டும் இல்லை, தெய்வத்தன்மைக்கு மனிதன் மேலே போக முடியுங்கிற அந்த சிந்தனையும் தமிழர்கள் உருவாக்கிய சிந்தனை. நல்லது செய், மக்களுக்கு நல்லது நினை, தொடர்ச்சியாக நல்ல சிந்தனைகளை விதை, உன்னை பாற்று வளரக்கூடிய ஒவ்வொருவரும் நல்லவராக இருக்கணும்னு நினை, உன்னை சுற்றி இருக்க அத்தனை பேர் நல்லவர்களாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீயும் தெய்வத்தன்மையில் போய் சேருவ அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த படத்தில் ரொம்ப மறைமுகமாக காட்டியிருப்பார். என்ன காட்டியிருப்பார்னா, படத்தோட முடிவில் அந்த வெள்ளை நாகம் அந்த இணையர்களுக்கு நடுவில் பூந்து போகிற மாதிரி ஒரு காட்சியை படுத்தியிருப்பார். அப்போ என்னன்னா, அந்த அவங்க 2 பேருக்கும் ஒரு தெய்வத்தன்மை என்பது இருக்கிறது, அவர்கள் தெய்வத்திற்கு ஒப்பானவர்கள்ங்கிறத ரொம்ப லைட் நோட்டில் வெளிப்படையாக சொன்னோம்னா பிரச்சனை வந்துடும். ரொம்ப லைட் நோட்டில் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எடுத்து சொல்லிட்டு போனதாக தான் நான் புரிந்து கொண்டேன் அந்த படத்தில். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சாந்தகுமார் அவர்கள் மேலோட்டமாக சொல்லிட்டு போன விஷயங்கள் ஒன்று இருக்குது. அதில் நுணுக்கமாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். இது எந்த தமிழ் படமும் பதிவு செய்யாத காட்சியாகவே நான் பார்க்குறேன். இவருக்கு இந்த மலைப்பகுதிகளில் ஒரு டூரிஸ்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை சார்ந்த நபர்கள் வருவாங்க. அப்படி வரும் பொழுது அவங்க பார்த்திங்கன்னா அந்த பாட்டில் கிட்டெல்லாம் கீழே போட்டு போவாங்க. அப்போ அந்த கதாநாயகன் அதை எடுத்து அவர்களிடம் கொடுத்து உங்களுடைய குப்பையை உங்களுடைய இடத்துல போட கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். இதை வைக்கக்கூடிய தைரியம் என்பது சாந்தகுமார் அவர்களுக்கு தான் இருந்தது. ஏன்னா பாருங்கள், இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நம்ம வீட்டில் இருக்க குப்பையை நம்ம வீட்டில் தான் அதை ப்ராசஸ் பண்ணணும். நம்ம பொதுவாக அது யாருக்கும் பாதிப்பு இல்லாதவாறு தான் அந்த குப்பையை கடத்தணும். ஆனால் சிலருக்கு அது கவலை இல்லை. நம்ம வீட்டு குப்பையை எங்கே வேணாலும் போடலாம், நம்ம மாநில குப்பையை எங்கே வேணாலும் போய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரம்பு மீறிய செயல்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. நான் அந்த மாதிரி ஒரு பகுதியிலிருந்து வரேன். பொள்ளாச்சியில் நீங்கள் வாரத்துக்கு 2 செய்திகள் பார்க்கலாம். அந்த மாதிரி கோழி கழிவுகள் கொட்டப்பட்டுருச்சு, மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டு. பாருங்கள், கோழி கழிவுகள் எந்த அளவுக்கு நாரும்னு உங்களுக்கே தெரியும். கோழி அந்த ரெக்கை இதெல்லாம் போட்டால் அது பிண நாத்தம். அந்த பிண நாற்றம் அந்த பகுதியில் விவசாயம் நடக்கக்கூடிய பகுதியில் ஏதோ ஒரு இடத்துல போட்டு போயிடுவாங்க. அப்படி நாரும். அந்த யாருக்கு அந்த நாற்றம்? அந்த இடத்துல இருக்க யாரோ ஒரு விவசாயிக்கு அது பெரிய தலைவலியாக நிற்கும். அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் சொந்த செலவில் ஒரு ஜேசிபியை கூட்டிகிட்டு மண்ணை தோண்டி அவர் அந்த கழிவு எல்லாத்தையும் உள்ளே போட்டு பெட்ரோல் ஊற்றி அந்த பெட்ரோல் செலவும் அவர் தான் பார்க்கணும்.
அவர் எரிப்பார், எரிச்சு அதுக்கப்புறம் அதை மண்ணு போட்டு மூடுவார். யாரோட குப்பையை நம்ம உட்காந்து செலவு பண்ணிட்டு இருக்கோம்னு பாருங்க. யாரோ ஒருத்தவங்க குப்பை. இது கோழி கழிவு, சரி, அது நாற்றம் அடிக்குது. மருத்துவ கழிவுங்க, மருத்துவ கழிவு. அதில் மனித மலம் இருக்கும், எல்லாம் இருக்கும். இதை உட்காந்து அங்கே இருக்க பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள், இதை அரசாங்கமும் கண்டுக்கல. இது அரசாங்கம் கண்டுருந்துச்சுன்னா இது செய்தி ஆகாதே. அந்த குப்பைகளை கொண்டு வரும்பொழுதே அரசாங்கம் தடுத்து நிப்பாட்டிருந்தா அது செய்தி ஆகாது. ஆனால் இதை கேள்வி கேட்பதற்கு இத்தனை திரைப்படங்களில் ஒரு இயக்குனருக்கு தாங்க தைரியம் இருந்துச்சு. ஒரு இயக்குனருக்கு தான் தைரியம் இருந்துச்சு. அவர் வெளிப்படையாக அதை போட்டார். வெளிப்படையாக அவர் அவங்க என்ன மொழி பேசுகிறாங்கிறது எல்லாமே கரெக்டாக காமிச்சு அது மக்களுக்கு புரியும். இதை தான் சொல்கிறார் இயக்குனர் அப்படின்னு. இதுதான் அறம். அறம் என்பது அனைவருக்கும் நன்மை தரக்கூடிய விஷயத்தை செய்வதற்கான துணிவு தான் அறம். அந்த துணிவு இயக்குனர் அவர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மட்டும் அல்லாமல் இவர் தனது நம்பிக்கைகளை வெளிப்படையாக சொல்வதில் எந்த தயக்கமும் காட்டுவதில்லை. ஆனால் மற்ற இயக்குநர்கள்ட்ட அந்த தயக்கத்தை நான் பல இடங்களில் பார்ப்பேன். ரொம்ப மைன்யூட்டாக மறைச்சு காட்டிட்டு போவாங்க. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா, நான் எதை நம்புகிறேன், நான் சித்தர்களுடைய வாழ்வியலை நம்புகிறேன். சித்தர்கள் இந்த மண்ணுக்கு மதங்களுக்கு அப்பாற்பட்டு செய்த தொண்டை, அது ஒரு வித தொண்டு தான். அவர்களிடம் மருத்துவம் இருந்தது, விஞ்ஞானம் இருந்தது, அறிவியல் இருந்தது. அதை அனைத்தையும் இலவசமாக மக்களிடம் கடத்தி சென்றார்கள். அன்றைக்கெல்லாம் அந்த காலத்தில் இந்த மரங்கள் இருக்குல்ல, நீங்கள் அரச மரம், அதுக்கு ஏன் அரச மரம், அந்த அரச மரத்துக்கு அடியில் அமர்ந்து இந்த சித்தர்கள் தான் மக்களை வழி நடத்தினார்கள். இன்றைக்கி அங்கே நம்ம சாமிகள் வாழக்கூடிய இடமாக, சாமிகள் வாழ்ந்த இடம் தான் அந்த அரச மரத்தடிகள். அந்த காலத்தில் மக்களுக்கு தீர்வு கிடைத்த இடம் தானே அவைகள். ஆனால் இன்றைக்கி நம்ம சும்மா சாமி கும்பிட்டு தேங்காய் உடைச்சுட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். அது இல்லை, அந்த வாழ்வில் இவருக்கு உணரப்பட்டு இருக்கிறது. அதை எந்தவித சமரசமும் இல்லாமல் அவர் பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கார். கவிஞர் அவர்கள் சொன்னது போல் அதில் அந்த ஒரு மரத்துக்கு பெரியவரே, அதை நான் மனசில் வச்சுருந்தேன், அவங்க அந்த பாயிண்டை டக்குன்னு எடுத்து சொல்லிட்டாங்க. பெரியவரேன்னு சொல்லி அந்த மரத்தை அவர் அழைப்பார். இதில் அந்த உயிர்களுக்கான சமத்துவத்தை அந்த படம் காட்டுகிறது. இது இயக்குனருடைய புரிதலின் தன்மையும் அதன் ஆழத்தையும் நமக்கு புரிய வைக்கும். அந்த ஒரு காட்சி, ஒரு மரம்ங்கிறது மரம் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, ஒரு மரம், அவ்வளோதான். நம்ம பார்ப்போம், நல்லா இருக்கே, பெருசாக இருக்கே, இதில் எத்தனை பெஞ்சு செய்யலாம், எத்தனை மரம் இது செய்யலாம், வீட்டுக்கு உதவுமா, இப்படி தான் நம்ம யோசிப்போம். ஆனால் இந்த மரம் எத்தனை வரலாற்றை பார்த்திருக்கிறது, இந்த மரம் யாரெல்லாம், எனது பாட்டன் வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த மரம் உயிரோடு இருந்திருக்கும், எனது பூட்டன் வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த மரம் அந்த நபரை பார்த்திருக்கும், அவர் சுவாசித்த காற்றை அந்த மரம் கொடுத்திருக்கும். இந்த ஒரு உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வு இயக்குனர் அவருக்கு இருக்கிறனால தான் அதை பெரியவரே, அந்த மரத்தை பெரியவரே என்று அழைக்கக்கூடிய அந்த பக்குவத்தை அந்த படத்தில் அந்த நடிகருக்கு கொடுத்துருப்பார். திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு அந்த திரைக்கலை என்பது மிக 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 தேவையான ஒரு ஆயுதம்னே நான் சொல்லுவேன். ஏன்னா புத்தகங்கள் மூலமாகவோ இல்லை பேச்சுக்கள் மூலமாகவோ செய்ய முடியாத, புரிய வைக்க முடியாத பல நுணுக்கங்களை, பல அரசியல் நகர்வுகளை மிக எளிய முறையில் வெகுஜனப்படுத்தி மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பேர் ஆயுதம் என்பது திரை. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தமிழ் திரைத்துறை அந்த ஆயுதத்தை தெரிந்தோ தெரியாமலோ தமிழ் சமூகத்திற்கு சில தீங்குகளையும் செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. அது வர்த்தகத்தை காரணமாக சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் திரைத்துறையால் தமிழ் சமூகம் பெற்றடைந்த நன்மைகள் ஒரு பக்கம் இருக்குது, தீமைகளும் ஒரு பக்கம் பெருசாக இருக்குது. அப்போ அதனாலேயே நமக்கு இந்த திரைத்துறை சார்ந்த விஷயங்கள் நமக்கு கசப்பு உணர்வை நிறைய இடத்துல விதைச்சிருக்கு. அதனால எனது விமர்சனங்கள் எப்போ ஊடகங்களில் நான் பதிவு பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு திரைப்படம் தமிழ் சமூகத்திற்கு நன்மை சொல்வதாக இருந்தால் எனது விமர்சனம் அந்த படத்தை பாராட்டி இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் அந்த திரைப்படம் தமிழ் சமூகத்திற்கு ஏதோ ஒரு தீங்கை ஏற்படுத்துவது போல ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறது என்றால் அதையும் பேசுவோம். சில நேரங்களில் சில படங்களில் நல்ல கருத்துக்களும் இருக்கும், ஏற்புடைய கருத்துக்கள் அல்லாதவையும் இருக்கும். அதை ரெண்டையுமே திறனாய்வும் செய்வோம். இப்படி தான் நம்ம அந்த திரை சார்ந்த விஷயங்களை நம்ம பார்க்கறது. அந்த அடிப்படையில் இந்த திரைப்படத்தை என்னை போய் பாருங்கன்னு சொல்லும் பொழுது முதலில் ஒரு திரை விமர்சனத்தை தான் நம்ம முதல்ல போய் பார்த்தேன். அந்த திரை விமர்சனம் என்பது மிக மிக தவறாக இந்த படத்தை எப்படியெல்லாம் வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்திற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு திரை விமர்சனமாக இருந்தது. அந்த விமர்சனத்தை பார்க்கும்போது என்ன அது இவ்வளோ தரம் தாழ்ந்த ஒரு விமர்சனமாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, சரி
இப்படி ஒரு விமர்சனம் இருக்குது, இந்த படம் எவ்வாறு இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலான்ட்டு அப்புறம் படத்தை போய் பார்த்தோம். படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் தமிழ் சமூகத்திற்கு ஒரு அறத்தை போதிக்கக்கூடிய, ஒரு நற்சிந்தனையை விதைக்கக்கூடிய, படம் பார்த்து முடித்த உடனே நம்ம பாப்கார்ன் சாப்பிட்டோம் கிளம்பலாம் அப்படிங்கிற எண்ணத்தை தவிர்த்து இந்த படத்தில் சொன்ன கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத ஓரிரு முறை நமது மனதுக்குள் ஒரு ஓட்டத்தை விடக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த படம் இருந்தது. அப்புறம் இந்த படத்தை பார்த்துட்டு வந்துட்டு நான் அதை வந்து பதிவு செஞ்சேன். ஒரு அநேகமாக படம் வந்து ஒரு 2.5 மணி நேர படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய விமர்சனமே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இருக்கும். அந்த படத்துக்கு அந்த விமர்சனம் 1.5 மணி நேரம் நாங்கள் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஏன்னா எந்தெந்த கருத்துக்கள் எல்லாம் இயக்குனர் என்ன பார்வையிலிருந்து முன்வைக்கிறார், அவருக்கு இந்த சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய அக்கறை, இயற்கையின் மீது இருக்கக்கூடிய அக்கறை, வாழ்வியல் சூழலின் மீது இருக்கக்கூடிய அக்கறையை அவர் எந்தெந்த இடத்தில் பதிவு செய்கிறார், அது எவ்வாறு திரித்து தவறாக மக்கள் மத்தியில் காட்டப்படுகிறது இந்த விமர்சனங்கிற பேர்லங்கிறத ரெண்டையும் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டேன். அந்த படத்தையும் விமர்சனம் செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு இருந்தது, அந்த படத்திற்கு தவறாக விமர்சித்தவர்களையும் விமர்சனம் செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு இருந்தது. அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழல் தான் இந்த நிகழ்வு நடந்தது. இயக்குனர் சாந்தகுமார் அவரிடம் எனக்கு மிக மிக பிடித்த ஒரு பண்பு அப்படின்னா அது அறம். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பண்பு அறம் அப்படிங்கிற ஒரு பண்பு தான். இன்னைக்கு அறம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக விளக்கம் கொடுக்கலாம். சங்க இலக்கியத்தில் இது எவ்வாறு கையாளப்பட்டிருக்கிறதுங்கிறதுக்கெலாம் ஒரு பெரிய நீண்ட நெடிய தொடர்ச்சியாக நம்ம பேசலாம். ஆனால் நான் எவ்வாறு அதை புரிந்து வைத்திருக்கிறேங்கிறத இங்கே நான் பதிவு பண்ணுறேன். நமது செய்கை, நமது செயல், நமது பேச்சு, நமது வாழ்க்கை பலருக்கும் நன்மை செய்யும் விதத்தில் நாம் யாருக்கும் தீமை செய்யக்கூடாது என்ற எண்ணத்தில் நாம் நடந்து வாழ்வது தான் ஒரு அறமான வாழ்க்கை அப்படிங்கிறத நான் புரிந்து கொண்ட ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் சாந்தகுமார் அவர்களுடைய இந்த படங்கள் அனைத்தும் இந்த அறத்தை மையப்படுத்திய படங்களாகவே இதுவரை அவர் பதிவு செய்து கொண்டே வருகிறார். ஒவ்வொரு இயக்குனருக்கும் தான் வந்து ஒரு நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய, இல்லை ஒரு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு படத்தை பண்ணணும், பெரும் வெற்றி படம் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கும். அது தவறு இல்லை. ஏன்னா இந்த வணிக உலகத்தில், இந்த வணிக கட்டமைப்புக்குள்ளே ஒரு இயக்குனர் அவ்வாறு தான் தன்னை தக்க வைத்து கொள்ள வேண்டும். ஆனால் இயக்குனர் சாந்தகுமார் அவர்களுக்கு அதைவிட ஒரு படி, நம்மால் இந்த சமூகத்திற்கு ஏதாவது ஒரு நன்மை செய்துவிட முடியாதா திரைத்துறையின் வாயிலாக அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேலோங்கி இருப்பது வந்து அவருடைய ஒவ்வொரு படத்திலையும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த படங்களுடைய கதாபாத்திரங்களை அவர் வடிவமைப்பதுமே சமூகத்தால் பெரிய அளவு குழப்பமாக வைக்கக்கூடிய கதாபாத்திரம், நம்ம தவறாக புரிந்து கொண்டிருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை அவர் அந்த படங்களில் எடுத்து கொண்டு வந்து அந்த குழப்பங்களை நீக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து அவர் தொடர்ச்சியாக அந்த படங்களில் கையாளுறார். ரசவாதி படத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு கதாநாயகனை வந்து இது வரைக்கும் நீங்கள் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஒரு கதாநாயகன்னா ஒரு அழகான, ஒரு அறிவான, எல்லாரும் ஒரு 100-150 பேரை சரமாரியாக அடிக்கக்கூடிய, அது இப்போ பறந்து தாக்கக்கூடிய, இந்த மாதிரி இந்த மார்வல் காமிக் புத்தகங்களில் வரக்கூடிய கதாபாத்திரங்களை அப்படியே தமிழாக்கம் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இதுதான் கதாநாயகனுக்கான பண்பாக தமிழ் சினிமா பல இடங்களில் கொண்டு போய் சேர்த்துருக்கு. ஆனால் இவருடைய கதாநாயகன் நடந்து வரும்போதே ஒரு தட்டி நடந்து வருவார். அடுத்து அவருடைய அந்த ஒரு நடையிலையும் அவருடைய ஒரு செய்கையிலையும் ஒரு முதிர்ச்சி தெரியும். அவர் அப்படியே ஒரு எல்லாரும் அடித்து துவம்சம் பண்ணுற நபர் மாதிரிலாம் இருக்க மாட்டார். மாறாக தனக்கு சுற்றி இருக்கக்கூடிய அனைவரையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு எண்ணமும் அவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டக்கூடிய ஒரு தன்மையும் கொண்டவரை இவர் கதாநாயகனாக வைக்கிறார். ஒரு சமூகத்திற்கு தலைவன் எத்தகைய தன்மையோடு இருக்கணுமோ அத்தகைய தன்மையை இவர் ஒவ்வொரு படத்திலும் அவருடைய கதாநாயகனுக்கு வைக்கிறார். இந்த அரங்கத்தில் வந்து எனக்கு அழைப்பு கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, அரசியலை தவிர்த்து விடுங்கள் அப்படின்னாங்க. அரசியலை தவிர்த்து எதுவுமே உலகத்தில் இல்லை. அதனால் அதான் பேரெல்லாம் சொல்லாமல் ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ இதாக சொல்லணுமோ அதெல்லாம் சொல்கிறேன் நான். அப்போ மிக மிக முக்கியமாக அவருடைய ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் வந்து அவர் கையாண்டிருந்தார். அதில் ஒரு சித்த மருத்துவரை ஒரு கதாநாயகனாக கொண்டு வந்து காட்டிய விதம் எனக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதை காட்டியதோடு மட்டும் அவர் விட்டுவிடவில்லை. ஒரு சித்த மருத்துவருக்கு இந்த சமூகத்தில் என்னென்ன முத்திரைகள் குத்தப்படுகிறதுங்கிற அந்த வழியை இவர் எவ்வாறோ உணர்ந்திருக்கிறார். ஒருவேளை இவர் சித்தர் போன்ற ஒரு வாழ்க்கையில் இருக்கிறனால அதை உணர்ந்துட்டாரா என்னன்னு தெரியல. ஆனால் அவர் உணர்ந்திருக்கிறார். அந்த உணர்வை அந்த படத்தினுடைய ஒவ்வொரு காட்சியிலையும் அவர் வெளிப்படுத்துவார்.
அதில் ஒரு நல்ல காட்சி ஒன்று இருக்கும். என்னென்னா, ஆல்ரெடி வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டாக அந்த ஒரு குழந்தைக்கு வந்து அதாவது ஒரு பேய் பிடிச்ச மாதிரி அந்த குழந்தைக்கு ஒரு மென்டல் டிஸ்டர்பன்ஸ் ஒன்று இருக்கும். அவங்க வீட்டில் பேய் பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குழந்தைய வந்து வேற ஒரு சைக்காட்ரிஸ்ட் அவங்க கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு அவர் கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இந்த சித்த மருத்துவர்கிட்ட வருவாங்க. அப்போ இந்த சித்த மருத்துவர் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு பேஷண்ட்டை நீங்கள் என்கிட்ட கொண்டு வரக்கூடாது, அது வந்து அது சரியாக இருக்காது, நீங்கள் அவங்கள நம்பி ஒரு மருத்துவரை நம்பி போகிறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பாருங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல்ல எடுத்து வைப்பார். இந்த பக்குவத்திற்கு பின்னாடி ஒரு பெரும் அரசியல் இருக்குது. இன்றைக்கி சித்த மருத்துவர்களை பற்றி நீங்கள் எந்த ஒரு மாற்று மருத்துவ, அதாவது குறிப்பாக வந்து இன்றைக்கி மாடர்ன் மெடிசன் என்று சொல்லக்கூடிய அலோபதி மருத்துவர்களிடம் போய் பேசுனீங்கனாலும் அவங்க சித்தாவையும் போய் பாருங்கன்னு ஒரு ரொம்ப சொற்பமான நபர்கள் மட்டும்தான் அதை சொல்லுவாங்க. சித்த மருத்துவமே இல்லை, அது ஒரு ஏமாற்று வேலை, அது ஒரு சூடோ சயின்ஸு அப்படிங்கிற ஒரு கடுமையான விமர்சனம். ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த படத்திற்கு வந்த ஒரு நெகட்டிவ் விமர்சனமாக அது இருந்தது. சித்த மருத்துவத்தை ப்ரமோட் பண்ணுறாரு, சூடோ சயின்ஸை இயக்குனர் ப்ரமோட் பண்ணுறாருங்கிற ஒரு தவறான விமர்சனம் என்பது இந்த படத்தின் மீது வைக்கப்பட்டது. அந்த பார்வையில் போய் பார்க்கும் பொழுது இவர் எங்கேயுமே சூடோ சயின்ஸை ப்ரமோட் பண்ணலை. மாறாக நீங்கள் பார்க்க தவறிய, நாம் கண்டு கொள்ளாமல் உணர்ந்த தவறவிட்ட அறிவியலை தான் அவர் எடுத்து பேசுகிறாரு. சித்த மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் பேய ஓட்டலை. மாறாக அந்த படத்தில் ஒரு வயிற்று பிரச்சனை மனதை பாதிக்கிறது, சிந்தனை பிறழ்வை ஏற்படுத்துகிறது, அதை தான் பேயா பார்க்குறாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், அந்த வயிற்று பிரச்சனையை சரி செஞ்சுட்டா அந்த தவறான அந்த கனவுகள்லாம் வராது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அறிவியலின் பார்வையில் தான் அவர் சொல்கிறாரு. அப்போ இந்த நுணுக்கம் இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் இந்த காட்சிகள் வேணுமா அப்படின்னா தேவையில்லை. இந்த படத்தோடைய ஓட்டத்திற்கு இந்த காட்சிகள் வந்து இந்த கதையோட ஓட்டத்துக்குள்ளே வராது. ஆனால் இயல்பாக இதை கடத்திட்டு போகிறாரு. ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து படங்களில் டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுத்துருவாங்க. இன்னும் நிறையா இந்த மெசேஜ் சொல்கிற படங்கள் நான் நிறையா பார்த்துருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா வழிந்து இந்த 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 காட்சிப்பா இதுதான் எங்களுடைய கருத்தியல், இதுதான் எங்களோட அரசியல் அப்படின்னு சொல்லி வழிந்து காட்சிகளை உருவாக்குவார்கள். ஆனால் இயக்குனருடைய இந்த படைப்பில், ரசவாதி படைப்பில் எந்த ஒரு காட்சியும் வழிந்து வைத்ததாக நமக்கு படவே படாது. கதையோடைய ஓட்டத்தில் அது அப்படியே போகும், நமக்கு சலிப்பு தட்டாது, பொறுமையாக இருக்கும். நகர்வு என்பது பொறுமையாக இருக்கும். அந்த பொறுமையை நிறைய பேர் சலிப்பு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இல்லை, பொறுமை என்பது நிதானம். நிதானம் ஒரு மனிதனுக்கு தேவை. ஒரு திரைப்படத்தில் ஒரு கதையை நீங்கள் கேட்கும் பொழுது அந்த நிதானம் இருக்கணும். அந்த காலத்துலலாம் வந்து குழந்தைகளுக்கு கதை சொல்லுவாங்க. அந்த கதைகளில் கேட்கக்கூடிய குழந்தைங்க அமைதியாக அமர்ந்து அப்பா கதை சொல்ல போகிறாரு, அம்மா கதை சொல்ல போகிறாரு, பாட்டி கதை சொல்ல போகிறாருங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து பொறுமையாக கேட்பாங்க. அந்த பொறுமையாக கேட்கக்கூடிய பக்குவத்தை தமிழ் சமூகம் இன்னைக்கு இழந்துருச்சு. ஒரு பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர் பொறுமையாக பாடங்களை எடுத்து சொன்னால் அந்த பாடம் நமது மனதில் ஆழமாக பதியும். சும்மா அப்படியே இஷ்டப்போக்கு வேக வேகமாக பேசிட்டு போயிட்டா அந்த பாடம் என்பது என்ன, எத்தகைய தன்மை கொண்டதுங்கிறதே நமக்கு மனதில் பதியாது. அந்த அடிப்படையில் இயக்குனருடைய ஒவ்வொரு கதைக்கு பின்னாலும் அவருடைய சமூக பாடங்கள் வந்து புதஞ்சிருக்கு. இந்த கதாநாயகனுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது அவரை காட்சிப்படுத்துகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, இயற்கையை பாதுகாக்க வேண்டிய தன்மையும் வளச்சுரண்டலுக்கு எதிரான அரசியலையும் அவர் அந்த படத்தில் கையாண்டிருப்பார். ஒருவேளை அதனாலே என்னமோ அவர் மேலே சிலருக்கு கோபம் வந்திருக்கலாம். அவர் இயற்கையை பாதுகாப்பதை பற்றி அந்த கதையில் காட்டியிருப்பார். நமது மண் வளம், இயற்கை வளம் பறிபோகி கொண்டிருக்கக்கூடிய அந்த இயற்கை வளத்தை தமிழ் சமூகம் நமக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு, அந்த ஊருக்காரங்களுக்குள்ள சண்டை போட்டுக்குவாங்க. தனிப்பட்ட இலக்குகளை பார்த்து கொண்டு அவங்களுக்குள்ள சண்டை போட்டு அவங்க ஒட்டுமொத்த ஊரையுமே அழிக்கக்கூடிய ஒரு இடத்துக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல இந்த கதாநாயகன் வந்து எல்லாரையும் ஒருங்கிணைச்சு அந்த போராட்டத்தை முன்னெடுப்பார். அப்போ இதுதான் இன்றைய தமிழ் சமூகத்திற்கு தேவை. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ரசித்து பார்த்த பல மலைகள் வந்து இன்னைக்கு கண்ணில் படுறதில்ல. நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு பெரிய பாறை இருக்கும், அழகாக இருக்கேன் இந்த பாறை, எத்தனை சித்தர்கள் அந்த பாறையில் நடந்திருப்பார்கள். சில பாறைகளுக்கு மேலே, சில குன்றுகளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வேல் இருக்கும். அங்கே யார் அதை வந்து வச்சான்னு நமக்கு தெரியாது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சாமி கும்பிட்றதுக்கான பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு சில நேரங்களில் ஒரு காஞ்சி போன வாழையிலையும் ஒரு சின்ன படையலும் இருக்கும். அந்த படையலை வந்து அதில் என்ன வச்சாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதெல்லாம் தின்று அதில் வைத்த பொங்கலோ இதுவோ காஞ்சி போய் அந்த பாறையில் இருக்கும். அப்போனா அந்த குன்றில் யாரோ ஒருவர், யாருன்னு தெரியாது, குடும்பமாக என்னன்னே தெரியாது, யாரோ ஒருவர் அந்த குன்றில் ஒரு தெய்வம் இருப்பதாக நம்பி வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த குன்றுகள், பல குன்றுகள் தமிழ்நாட்டில் காணாமல் போய்கொண்டே இருக்கிறது. அதை பற்றிய கவலை
இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். இயக்குனர் சாந்தகுமார் அவருக்கு அந்த கவலை இருக்குது. அதனால தான் ரசவாதி படத்தில் அந்த காட்சிகளை அவர் வைக்க வேண்டிய தேவை என்பது அவர் மனதில் இருக்கக்கூடிய அறம். இதுபோல் அந்த படத்தை புகழ்வதற்கு அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் பிளேவை வந்து வரிசைக்க பேசிக்கிட்டே போகலாம். அவ்வளோ காட்சிகள் வந்து அந்த படத்தில். அதுபோல் இந்த ஸ்க்ரீன் பிளே நான் நினைக்கிறது உண்டு. சில ஒவ்வொரு இயக்குனரும் ஒவ்வொரு தன்மையில் எடுப்பாங்க, அதை நம்ம குறையெல்லாம் சொல்லலை. ஆனால் ஒரு சிற்பத்தை வடிப்பதற்கு முன்பு அந்த சிற்ப இலக்கணம் என்பது நமக்கு தெரியணும். ஒரு கட்டடத்தை கட்டுறதுக்கு முன்னாடி அதோடைய அந்த கட்டடத்துடைய ப்ளூ பிரிண்ட் என்பது நமக்கு தெரியணும். அதுபோல் ஒரு தரமான திரைப்படத்தை கொண்டு வரணும்னு நினைக்கும் பொழுது அதோடைய முழு ப்ளூ பிரிண்ட் நம்மக்கிட்ட இருக்கும். அப்படி ஒரு ப்ளூ பிரிண்ட், அந்த மாதிரி ஒரு கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் இருக்கணும். இவர் என்ன சொல்கிறாரு, அந்த நேரத்தில் எதிரில் இருக்கக்கூடிய நடிகருடைய முகபாவனை என்னவாக இருக்கும், அதை கூட ஒரு இயக்குனர் மனதில் வைக்க வேண்டும். அதை சில பேர் தவற விட்டுறாங்க. புது இயக்குனர்கள் சில பேர் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு ரொம்ப சீரியஸான விஷயத்தை ஹீரோ பேசிக்கிட்டு இருப்பார், அவருக்கு நல்லா தான் நடிச்சிட்டு இருப்பார், சீரியஸாக பேசிகிட்டு இருப்பார், பக்கத்தில் இருக்கவங்களாம் அப்படியே வெறிக்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது நடிக்க தெரியாமல் இல்லை, அது கவனக்குறைவு. அந்த கவனக்குறைவுகள் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பார்க்கும்பொழுது எல்லாரையும் பார்க்குறோம், நமக்கு இது இயற்கையாக நடப்பது போல மனசில் பதியணும், செயற்கையாக தெரியக்கூடாது. அப்படி செயற்கையாக தெரிஞ்சுன்னா அந்த கதையோடு நம்ம ஒட்ட மாட்டோம். அப்போ ஒரு இயக்குனர் வந்து துணை நடிகர்களுடைய முகபாவனை, ஒரு வீரமாக ஒரு முக்கியமான ஒரு சூழலில் சோகமாக பேசும்பொழுதும் வீரமாக பேசும்பொழுதும் அந்த உணர்வை வந்து நடிகர் வெளிப்படுத்திடுவார். அவர்கிட்ட மட்டும் அவுட்புட் பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு துணை நடிகரும் அவர்கள் அந்த சூழலை வெளிப்படுத்துகிறார்களாங்கிற அந்த ஒரு பார்வை என்பது மிக 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 முக்கியம். இது எல்லாத்துலேயும் இந்த படத்தில் மிக மிக கவனம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கும். அது ஏன் அந்த கவனம் இருக்குது அப்படின்னா, இப்போ தான் எனக்கு புரியுது, இவர் அந்த படம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்கிறத முழுசாகவே புத்தகமாக எழுதி வச்சுட்டு தான் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி இந்த புத்தகம் வெளியாகுது, ஆனால் அந்த புத்தகம் எங்கே, இவர் எழுதி வச்சுட்டாரு, அதை வெளியிடுறாங்க. அந்த திரைக்கதை ஒவ்வொருத்தரும் என்ன டயலாக் பேசணும், எவ்வளோ நிமிஷம் பேசணும், அந்த நேரத்தில் கேமரா என்னவாக இருக்கணும், எந்த சூழலில் அந்த டயலாக் என்பது பேசப்படணும், எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருந்தால்தான் அது வந்து இவ்வாறு வரும். இயக்குனர் அவர்கள்ட்ட எனக்கு ஒரு வேண்டுகோள் ஒன்று இருக்குது. அது என்ன வேண்டுகோள்னா, எங்களுடைய இயக்கம் சார்ந்த சில செயல்பாடுகளில் திரைத்துறையின் மீது ஆர்வம் கொண்ட இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எங்கே போகணும், எப்படி, அவங்களுக்கு அந்த அறம்ங்கிற அந்த ஒரு சிந்தனை இருக்குது. அந்த இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டலை நீங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும்ங்கிற ஒரு கோரிக்கையை நான் இங்கே முன்வைக்கிறேன். பசங்க இருக்காங்க, அந்த கூட்டத்துக்கு வந்திருக்காங்க, உங்களை சந்திக்கணும்ட்டு. நான் அதை முடித்தோடனே நான் உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அவங்கள கொஞ்சம் வழிகாட்டி விடுங்க, தூக்கி விடுங்க. நம்மவர்கள் நம்ம தான் தூக்கி விடணும். நம்மளை தூக்கி விடுறதுக்கு ஆட்கள் யாரும் கிடையாது. நம்மவர்களில் ஒரு முன்னத்தியராக யாராவது போகும் பொழுது நம்ம மட்டும் போகணும்னு நினைக்காம, வாங்க நாம் எல்லாரும் போவோம் அப்படிங்கிற அந்த எண்ணப்பாடு, அதுதான் தமிழ் சமூகத்தை வந்து பெரிய உயரத்திற்கு கொண்டு போகும். அந்த உயரத்தை நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கிறத பதிவு செய்கிறேன். அடுத்து இறுதியாக ஒரு கருத்தை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். இந்த ரசவாதி படத்தில் எனக்கு மிக 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 பிடித்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுவிற்கு எதிராக தொடர்ச்சியாக இயக்குனர் வந்து காட்சிகளை பதிவு செய்திருப்பார். அதனாலோ என்னவோ சில மது வியாபாரிகளுக்கு உங்கள் மீது கொஞ்சம் கோபம் இருக்கலாம். ஆனால் அந்த மதுவுக்கு எதிரான ஒவ்வொரு காட்சியிலையும் அது எவ்வளோ கொடியதுங்கிறத புரிய வச்சிருப்பார். சும்மாலாம் கடந்து போல புரிய வச்சிருப்பார். மது குடிக்கிறதுனால என்ன பாதிப்பு வரும், அதை நீ செய்கிறதுனால என்ன மாதிரி பிரச்சனைகள் உனக்கு வரும் அப்படிங்கிறத அந்த அதால் அந்த படத்தை ஒருத்தர் உட்காந்து பார்க்குறான்னு வைங்களேன், ஒரு சாமானியன் பார்க்குறான் அப்படின்னா, ஓ மது குடித்தா நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க, மது குடித்தால் இந்த சமூகம் நம்ம எவ்வளோ தவறுக்கு போவோம் அப்படிங்கிறது. அதே போல் போதை கலாச்சாரத்துலேயும் வந்து மிக தெளிவாக, அதுவும் குறிப்பாக இந்த கஞ்சா, இன்று கஞ்சா வந்து அது ஒரு டிவைன் அப்படிங்கிற ஒரு இடத்துல கொண்டு வந்து சொருகப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு போதை. அதை எடுத்தால் இப்படி ஆயிடுவோம், சிவபெருமானுக்கு பக்கத்தில் போய் உட்காந்துட்டு வந்துடுவோம்லாம், நிறைய தவறான கருத்துகள், கற்பிதங்கள் வந்து இங்கே கற்பிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. பாடல்கள் மூலமாக, இது மூலமா அதை எல்லாத்தையும் மறுத்து உடைத்து, அன்பு தான் அறத்தை வழி நடத்தும், அன்பு தான் உங்களுடைய மனநிலையை சமம் செய்யும், சரிபடுத்துங்கிறத அந்த கதாநாயகிக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருப்பதாக காட்டியிருப்பீங்க. ஏன்னா ஒரு பெரிய ட்ராமாவில் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு பெரும் பிரச்சனையில் இருந்து கொண்டிருப்பாங்க, பெரும் மனக்குழப்பம் அவங்களுக்கு இருக்கும். அந்த மனக்குழப்பத்தில் அவங்க அந்த போதை அப்படிங்கிறத நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களை தடுத்து, இல்லை இது தவறு, இது இல்லை, ஆனால் அதே நேரத்தில் அதற்கான தீர்வையும் கொடுக்கக்கூடிய பக்குவம் என்பது அந்த கதாநாயகனுக்கு இருக்குது. இது ஒரு காதல் படம். ஆனால் இந்த காதல் படத்தில் காதலையும் கடந்து ஒரு பொறுப்பு என்பது இந்த படத்தில் இருக்கும். அந்த காதலனுக்கும் காதலிக்கும் இரண்டு பேருக்கும் ஒரு பொறுப்பு, ஒரு சமூக அக்கறை,
அவங்களுடைய குணங்களில் அந்த காதலிக்கு சில பிரச்சனைகள் இருந்தாலும் காதல் அப்படிங்கிற அந்த அன்பின் மூலமாக அந்த பிரச்சனையிலிருந்து அந்த பெண்ணை பாதுகாத்து அந்த பெண்ணுடைய பிரச்சனையிலிருந்து மீட்டெடுத்து ஒரு உண்மையான ஆண்மகனாக இந்த கதாபாத்திரத்தில் கதாநாயகன் நடந்து வருவார். அதுதான் ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் இருக்க வேண்டிய ஒரு கடமையாக பார்க்கிறேன். அதுதான் ஒரு அறம் சார்ந்த ஒரு ஆண்மகனுக்கு இருக்கணும். காரணம் என்னென்னா, இன்றைக்கி வந்து காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாமே சுயநலம் சார்ந்ததாக மாறிக்கொண்டே வருகிறது. ஏன்னா தவறான விஷயங்கள் காட்டப்பட்டு கொண்டு இருக்கு. கவர்ச்சி என்பது காட்டப்படுறதுனால காதலுடைய உன்னதம் என்பது தவறி போகிறது. காதல் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது ஒரு நபரை முழுமையாக அக்கறையோடும் அரவணைப்போடும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை தான் காதல். சும்மா ஒரு உடல் கவர்ச்சியோ அழகினாலேயோ பொருளாதாரத்தினாலேயோ வருவது காதல் அல்ல. இந்த படத்தில் அப்படி ஒரு உண்மையான காதலை சமூக அக்கறையோடு இயக்குனர் அவர்கள் வெளிப்படுத்தியிருப்பார். இன்னைக்கு இத்தகைய ஒரு படத்திற்கு இவ்வளோ பெரிய புத்தகத்தை போடக்கூடிய தகுதி மற்ற படங்களுக்கு இருக்காங்கிற கேள்வியை நாம் எழுப்பிக்கொண்டு இதுவே ஒரு பெரும் தகுதி அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு பண்ணுறேன். ஏன்னா ஒரு படத்துடைய திரைக்கதையை புத்தகமாக போடும் பொழுது அதை போடுற அளவுக்கு அதில் திரைக்கதை இருக்குங்கிறது ஒரு பெரிய விஷயமாக இன்றைக்கி மாறி இருக்குது. இதை ஏன் நான் பதிவு பண்ணுறேன்னா, தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட போன ஆண்டு மட்டுமே 600 படங்கள் பதிவு செஞ்சு எடுத்ததாக தகவல் சொல்கிறாங்க. அதில் வெற்றி படங்கள் என்பது ரொம்ப கம்மிங்கிறாங்க. இந்த நிலை மாற வேண்டும். சமூக அக்கறையோடு தமிழ் திரைப்படம் வந்து வர வேண்டும். அதற்கு சாந்தகுமார் போன்ற இயக்குனர்கள் பல இயக்குனர்களையும் உருவாக்கக்கூடிய கடமை பொறுப்பையும் ஒரு படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோடு எனது வாழ்த்துரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.